ஆதவனின் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் அதிதிகள் பக்கத்தில் இணைந்திருக்கிறோம். அதிதிகள் பக்கத்தில் இன்று முக்கியமான ஒருத்தர் தான் நாங்கள் நிகழ்ச்சிக்கு அழைத்துட்டு வந்திருக்கோம். இலங்கையினுடைய கர்நாடக இசைத்துறையில குடும்பமாக ஒரு இசை பாரம்பரியமான குடும்பத்திலிருந்து தனித்துவமாக இன்றைக்கு எல்லோருக்குமே தெரிந்த ஒரு முகமாக மாறி போயிருக்கக்கூடிய ஒருவர். கச்சேரியிலே முதுகலைமானி பட்டத்தையுமே பெற்றிருக்கிறார். இன்று வரைக்கும் அனைவருக்குமே தெரிந்த ஒருவராகவும் பலதரப்பட்ட கச்சேரிகளை இலங்கையிலும் வெளிநாடுகளிலுமே செய்யக்கூடிய குருபரன் சர்மா அவர்கள் இன்று நிகழ்ச்சியில மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சந்தோஷம். உங்களோட நிகழ்ச்சியில இப்படி இருந்து பேசும் பொழுது உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் கண்டிப்பா பேசி ஆகணும். இசை பாரம்பரியமான ஒரு குடும்பம். அப்பாவுமே கச்சேரிகள் அப்படின்னா அது கண்டிப்பா அவருடைய குரல் நிச்சயமா மக்களுக்கு கண்டிப்பா தெரியும். பரிச்சயமான ஒரு முகம், பழக்கப்பட்ட குரல் அவரோடது. அந்த இசை குடும்பத்துல இருந்து வரும் பொழுது வர்ற முதலாவது சிக்கல் என்ன அப்படின்னா, குருபரன் சர்மா அப்படின்றதையுமே தாண்டி முதல்ல அப்பாவோட பேர் தான் அங்க வரும். அங்க முதன்மை பெறுறது அவர் தான். ஆனா இன்றைக்கு அது கொஞ்சம் மாறி இருக்கிறது. இப்ப நீங்க போயிட்டு நின்றீங்க அப்படின்னா உங்களோட பெயர் அங்க சொல்லப்படுகிறது அதிகமாக. இந்த வித்தியாசம் நீங்க எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா முதல் தந்தைக்கு தான் நன்றி சொல்லணும். அதாவது உங்களோட குரு. ஆமா, என்னோட குரு. தந்தை என்னுடைய குரு. அவர் தான் எல்லாத்துக்குமே அஸ்திவாரம். அவர் தான் கல்வியிலையும் சரி, கலையிலையும் சரி எங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்தது அவர் தான். அவருடைய முயற்சியால் தான் அப்போ நாங்கள் இந்த அளவுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஸோ முதல் அவருக்கு நன்றி. நாங்கள் சிக்கல் என்று சொல்கிறத விட நம்ம முறையாக தந்தை ஆரம்பத்தில் முறையாக சங்கீதத்தை கற்கல. பிறகுதான் படிப்படியாக அந்த ஃபீல்ட் இந்த துறையில் வரும்போது ஒவ்வொரு குரு அவருக்கு தெரிஞ்ச குரு மூலமாக கற்று இந்த அளவு வந்திருக்கிறேன். ஆனால் எங்களை இந்த துறைக்கு வர முன்னாடியே நாங்கள் சரியான ஒரு பாதையில் எங்களுக்கு ஒரு குரு அமைச்சு அதை நெறிப்படுத்தி இப்போ இலங்கையில் இப்போ தந்தையிலையும் சில குருமான கற்று திருப்பி இந்தியாவுக்கு என்னுடைய மேற்படிப்புக்காக, என்னுடைய உயர்கல்விக்காக நான் திரும்பி இந்தியாவுக்கு போய் சென்னை தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகத்தில் முதுகலைமானி பட்டம் முடித்து இப்போ கொழும்பு பல்கலைக்கழக விரிவுரையாளராக குரல் இசை விரிவுரையாக பணியாற்றுறேன். இப்போ சிக்கல் என்னென்னா, இப்போ எங்களுக்கு அந்த பல்கலைக்கழகத்தில் அதாவது சகோதர மொழி மாணவர்கள் அதிகமாக இருக்கிறனால அவங்களுக்கு இந்த கர்நாடக சங்கீதத்தை கலாச்சார வேறுபாடுகள் நிறைய இருக்குது. ஸோ அது அவங்களுக்கு இந்த கலாச்சாரத்தை சொல்லி கொடுத்து அவங்கள இந்த நிலைக்கு எங்களுடைய அந்த கர்நாடக சங்கீத பாணிக்கு கொண்டு வர்றது ரொம்ப சிக்கலான விஷயம் கருதுகிறேன். கண்டிப்பா. இப்போ அது நம்ம அடுத்து பேச வேண்டிய ஒரு விஷயம். இப்போ இசை கச்சேரிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இசை பாரம்பரியமான குடும்பம் நீங்க. நீங்களுமே சரி, உங்களோட சகோதரங்களுமே சரி, எல்லோருமே அந்த குடும்பமா சேர்ந்து பாடினா கேட்டுட்டே இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு உணர்வு கண்டிப்பா எங்க எல்லாருக்குமே இருக்குது. ஏன்னா நிறைய பேர் அதிகமாக தொலைக்காட்சிகள்ல உங்களை பார்த்திருக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையுமே கேட்டு இருக்கிறாங்க, பார்த்திருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லணும். இப்போ இந்த குடும்பமாக ஒரு இசை கச்சேரியை செய்யும் பொழுது அல்லது வீட்டுல இருக்கும் போதுலாம் நீங்க எப்படி சும்மா பாடிட்டு இருப்பீங்களா இல்ல பேசுவீங்களா? அந்த மாதிரி கொஞ்சம் சொல்லுங்களேன். கண்டிப்பா. என்னோட பொழுதுபோக்கே இசைதான். அதாவது பொழுதுபோக்குல என்னுடைய துறையை இசைதான். நாங்க அதாவது பிறவிலேயே எங்களுடைய ரத்தத்திலே இசை தான் இருக்குது. ஸோ எந்த நேரமும் நாங்கள் இப்போ அந்த நாளெல்லாம் நாங்கள் இந்த சோஷியல் மீடியா வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் சீரீஸ் எல்லாம் வாங்குவோம். இங்கே நிறைய பாடல்கள், கர்நாடக சங்கீத பாடல்கள், அதாவது உதாரணம் சீர்காழி கோவிந்தராஜன், டி.எம். சௌந்தரராஜன், கே.ஜி. யேசுதாஸ், அது தவிர நிறைய வயலின் வித்வான் பாலமுரளி கிருஷ்ணா மற்றும் குன்னக்குடி வைத்தியநாதன், லால்குடி ஜெயன் போன்ற கச்சேரிகள் அவங்களுடைய சீரீஸ் எல்லாம் அந்த நேரம் தேடி தேடி நாங்கள் வாங்குவோம். இப்போல்லாம் தட்டினாலே நாங்கள் என்னென்ன பாட்டு தேவையோ உடனே வந்துடும், கிடைச்சது. அதனால நாங்கள் அதை ஒவ்வொரு செகண்ட் நம்ம தெரியாத விஷயங்கள், நமக்கு கற்றது கையளவு கல்லாதது உலகம். அப்போ நம்ம ஒவ்வொரு தெரியாத விஷயத்த நம்ம புதுசாக கற்றுக்கொண்டு நான் பாடுறது மட்டும் இல்லாமல் அசம்பந்தமான ஆழ்ந்த அறிவு, ஆழ்ந்த நுணுக்க இசை பற்றி அந்த தெரியாத விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அதை தேடுறதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். இப்போ குடும்பமா இருந்து பாடும்போது, இப்ப நீங்களும் சகோதரங்களும் பாடிட்டு இருக்கும் போது அப்பா என்னைக்காவது திருத்தி இருக்காரா? இது இப்படி பாடக்கூடாது, இது இப்படிதான் பாடணும், அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காரா? ஆமா, அது கர்நாடக சங்கீதத்துல இதை விட நான் சினிமா சம்டைம்ஸ் பாடும்போது அந்த சில இடங்கள்ல அந்த கமகம், சில இடங்கள்ல உச்சரிப்பு, அந்த அப்பா நிறைய இசை மேதைகளோட நேரடியாவே பழகிருக்கிறாரு. டாக்டர் கே.ஜே. யேசுதாஸ் 5 நாள் அப்பாவோட அதாவது கிட்டத்தட்ட ஒரு 32 வருஷத்துக்கு முதல் டாக்டர் கே.ஜே. யேசுதாஸ் மற்றும் அப்பா ஒரு பேட்டி காணும்போது 5 நாள் அவரோடய தங்கியிருந்தார். அப்போ யேசுதாஸ் சொல்லுவாராம், பாடுறது கமகம் எல்லாம் சில அந்த காலத்தில் பாடுவாங்க. கமகத்தை பாடும்போது ஊவனெல்லாம் இழுத்து தலையாட்டி எல்லாம் பாடுவாங்க. அந்த மாதிரி இல்லை, அது ரொம்ப அசிங்கமான விஷயம். அதை பாடும்போது ரொம்ப அழகாக
அதை நம்ம உணர்ந்து மக்களுக்கு புரிகிற நம்ம பாட நமக்கு ஃபஸ்ட்டு புரியணும். புரியாமல் நாம சும்மா தலையாட்டி பாடுறதை விட அதை நம்ம புரிஞ்சு நாம் அதை ரசித்து அதை உணர்ந்து பாடும்போது மக்களுக்கு அதை தானாக சென்றடையும். அதை தவிர ஸ்ருதி வந்து ரொம்ப முக்கியம். அது மாதிரி உச்சரிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சொல்கிற உச்சரிப்பு என்ன பாஷையாக இருந்தால் என்ன மொழியாக இருந்தாலும் அந்த மொழிக்கு வந்து நம்ம ரொம்ப ப்ரையாரிட்டி. அர்த்தம் தெரிஞ்சு பாடணும், அர்த்தம் தெரிஞ்சு செய்யணும், அர்த்தம் தெரிஞ்சு பாடணும், வாசிக்கணும். எது இருந்தாலும் முதல்ல நம்ம அதை அர்த்தத்தை தெரிஞ்சு நம்ம அதை சொல்லும்போது அதுக்குரிய சக்தி வந்து வேறு அதிகமாக நிறைய இருக்குன்னு சொல்லுவார். இப்போ அதனால நீ உச்சரிப்பை ரொம்ப பார்க்க சொல்லுவார். எதுனாலும் முதல் உச்சரிப்பு, எந்த தமிழோ எந்த பாஷையாக இருந்தாலும் உச்சரிப்பு முக்கியம். அதுக்கப்புறம் ஸ்ருதி, அதனை தீர்த்துக்கொள்ளுன்னு சொல்லுவார். இப்போ அப்படியே உங்களோட சின்ன வயசுக்கு நம்ம போகலாம். உங்களோட தந்தையார் உங்களுக்கு சொல்லி கொடுத்த முதலாவது பாட்டு எது? ஏதாவது சாரீரங்களை இப்படி ஏதாவது சொல்லி கொடுத்துருக்காரா? முதலாவது அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் இல்லையா? எனக்கு ரொம்ப சின்ன வயசுல படும்போது எனக்கு தேவாரம் சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்குது. அது தோடுடைய செவியன், குழந்தைகள்ல பால பருவத்தில் அந்த திருஞான சம்பந்தமான திருப்பதியங்கள் திருமுறைகள் பாடுவோம். இப்போ அந்த நேரம் தோடுடைய செவியன். அதாவது அப்போ அந்த காலத்தில் இந்த நிறைய கோயில்கள் சம்பந்தமான ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணியிருக்கிறேன். இலங்கையில் இருக்க எல்லா திருத்தலங்களை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணியிருக்கிறேன். அதுவும் பார்த்துருக்கேன். அதுக்கு முன்னால் எங்களை வேறு மீடியாவில் ஒர்க் பண்ணும்போது அப்போ நிறைய திருப்புகள் சம்பந்தம் அப்போ தனிப்பட்ட ஒரு ஆல்பம் பண்ணிடுறப்ப அந்த திருப்புகள் சம்பந்தமான நிறைய பாடல்கள் வரும். அதில் உம்பர் தரு தேரு மணிக்க சிவாகி, அது அவர் எனக்கு சொல்லிக் கொடுக்கல. அவர் பாடின அந்த சீரியை வச்சு நானே கேட்டு தெரிஞ்சு பழகினது தான். ஃபர்ஸ்ட் அவருக்கு சொல்லாமலே அந்த சீடியை கேட்டு அதை அடிக்கடி போகும் அதை கேட்டு நானே கேட்டது. அதுக்கு பிறகு திருமுறைகளில் இந்த தோடுடைய செவியன் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஞாபகம் இருக்கு. இப்போ இன்றைக்கு இந்த ஒரு பயணத்துல வந்து குடும்பமா பார்க்கும் பொழுது நம்மளோட வாழ்க்கை வந்து ரொம்ப அழகானதாக இருக்கிறது. இன்றைக்கு அதிகமானவர்களுக்கு நம்ம தெரிந்த முகமாக மாறி இருக்கிறோம். ஆனா ஆரம்ப கட்டங்கள் எப்படியுமே சிக்கல் நிறைந்ததாக நிச்சயமாக இருந்திருக்கு. ஏன்னா இப்போ அப்பா இருக்கிறாரு அப்படின்னா இந்த இடத்துக்கு வரத்துக்கு அவர் நிறைய உழைச்சிருப்பாரு. உங்களுக்கு ஞாபகங்கள் ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி அப்பா கஷ்டப்பட்டு வந்த அந்த தருணங்கள் ஞாபகங்கள் ஏதாவது இருக்கா? ஏன்னா இப்ப அவர் வரும்போது அவர் கூடயே சேர்ந்துதான் நீங்களுமே வருவீங்க. ஏன்னா நீங்களும் சின்ன குழந்தைகளா இருப்பீங்க, என்ன நடக்குது அப்படின்றதுமே தெரியாது. ஆனா உங்களுக்கான சில விஷயங்கள் நிச்சயமா கிடைக்கும். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. ஆமா, அது அப்பா வந்து தனியா இசையோடு மட்டும் இல்லாம சிறந்த கவிஞர், மற்றது பாடலாசிரியர், மற்றது ஒளிப்பதிவாளர். அவருக்கு இது மட்டும் இல்லை, சவுண்ட் ரெக்கார்டிங் சம்பந்தமான விஷயம் அதுவும் இருக்கு. ஸோ அப்பா இருக்கிற காலம் வந்து இலங்கைக்குள்ள தெரியும், இலங்கையோட பழைய வரலாறுலாம் நிறைய பிரச்சனைகள் நடந்தது. ஸோ அந்த காலத்தில் அவர் யாழ்ப்பாணத்துக்கு போக வேண்டிய, அதாவது முன்னாள் இந்து கலாச்சார அமைச்சர் மகேஸ்வரன், அவரும் அப்பா நெருங்கிய நண்பர்கள். அமரர் இப்போ இறந்து போயிட்டார். அவர் மூலமாக தான் அவர் யாழ்ப்பாணத்துக்கு சென்று நிறைய ஆலயங்களை படப்பிடிப்பு செய்ய வேண்டிய சில சமயம் வந்து அந்த டைம் உயிர் பயம். ஏன்னா இப்போ யாழ்ப்பாணத்துக்கு போகிறது அந்த காலத்தில் பெரிய ஒரு உள்நாட்டில் நிறைய சிக்கல்கள் இருந்தது. அப்போ அதை போய் அப்போ அவங்களோட பெர்மிஷன் வாங்கி அங்கே இருக்கிற ஆலயங்கள், முல்லைத்தீவு முக்கியமான இடங்கள், அதாவது நிறைய பிரச்சனை இருந்த முல்லைத்தீவு, கிளிநொச்சி, வவுனியா, யாழ்ப்பாணம், அந்த இடத்துல போகும்போதே நாங்கள் பயந்து கொண்டு தான் இருந்தோம். எப்படி தனியாக போகிறாரு, நாளைக்கு எதுவும் நடந்துருமோன்ற ஒரு சவால், ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அவரை கண்காணிக்கிறதுக்காண்டி நிறைய குழுக்கள் இருந்தாங்க. அதாவது அரசியல் சம்பந்தமான குழுக்கள். அதை இப்போ இந்த சமயத்தில் ரொம்ப சிக்கலான விஷயங்கள் இருந்தது. திருப்பி அதை வெற்றிகரமாக முடிச்சு திருப்பி வந்துட்டார். அதுதான் கொஞ்சம் பயந்து கொண்டு இருந்த சிக்கலான விஷயம். நான் பார்த்தது, நேரடியாக நான் பார்த்த விஷயங்கள். இப்போ சின்ன வயசு இருக்கிறீங்க, இப்போ எல்லாருமா சேர்ந்து நம்ம வந்து செயல்பட்டு இருக்கோம். இப்போ அதுல இருந்து நீங்க மட்டும் தனித்துவமாக உங்க குடும்பத்துல இருந்து தெரிய ஆரம்பிச்சிருங்க. அந்த ஆரம்பிக்கக்கூடிய காலப்பகுதிகளில் நீங்க வந்து இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போறீங்க, இந்தியாவுக்கு போறீங்க, அங்க போயிட்டு படிக்க வேண்டிய ஒரு சூழல் வந்து உங்களுக்கு ஏற்படுது. இது வந்து நீங்களா விரும்பி எடுத்த முடிவா? அப்படி இல்லைன்னா வீட்டுல இருக்கவங்க சரி இப்போ நீங்க நல்லா பாடுறீங்க, இது இன்னும் கொஞ்சம் சரியான முறையில் நீங்க பாடணும், அதனால போயிட்டு படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வீட்டாக்களினுடைய உந்துதலினுடைய பெயர்ல நீங்க போனீங்களா? இது வீட்டாக்களோட முடிவும் இல்லை, என்னோட முடிவும் இல்லை, ரெண்டு பேரும் ஒருமித்த முடிவு தான். எனக்கும் விருப்பம் இருந்தது, அவங்களுக்கும் விருப்பம் இருந்தது. அது இறைவன் அருள் தான். எல்லாருக்கும் ஒரே எண்ணம் தான். நாங்கள் இலங்கையில் படிக்க, இந்தியா தான் நம்ம பாரதம் என்று சொல்ல, இந்தியா தான் கலைகளிட ஆதாரம், பிறப்பிடமே அதான், தாயாக தான். ஸோ அது நம்ம அங்கே தான் முழுமையான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா அங்கே தான் நம்ம கண்டிப்பாக எல்லாரும் படிக்க வேண்டியதுன்னா அங்கே தான் போகணும். ஸோ அங்கே நல்ல குருமார்கள் அமைஞ்சாங்க, நல்ல ஒரு திறமையான ஒரு அன்பான ஒரு எங்களை தந்தையை போல வழி நடத்தக்கூடிய குருமார் அமைஞ்சாங்க. அவங்க மூலமாக நிறைய கற்றோம், நிறைய தெரிஞ்சு கொண்டோம். இப்போ அந்த நேரம் நாங்கள் போகும்போது கிட்டத்தட்ட 15 வருஷம் முதல் சோஷியல் மீடியா அவ்வளோ பிரபலம் இல்லை, ஒரு 15 வருஷம் முதல். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இப்போ இந்த அளவு வந்துருக்கு.
அந்த நேரமெல்லாம் நாங்கள் சில கச்சேரிகளுக்கெல்லாம் போவோம், நேர்லேயே போய் பார்ப்போம், பெரிய ஆக்களோட கச்சேரிக்கெல்லாம் போவோம், டிக்கெட் எல்லாம் பின்னாடி இருந்து பார்ப்போம் நாங்கள். அந்த மாதிரி பார்த்து ஓ இப்படி தான் பெரிய விஷயம். அப்போ நிறைய நம்ம படித்ததை விட நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம், பார்த்து உணர்ந்து இவ்வளோ பெரிய விஷயங்கள் எல்லாம் இருக்குது, இவ்வளோ பெரிய அனுபவங்கள், இவ்வளோ பெரிய அறிவு, இவ்வளோ பெரிய நாலேஜ் எல்லாம் கிடைச்சது. இப்போ இவ்வளவு விஷயங்கள் இருக்குதா, அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து திருப்பி சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் இன்னும் நிறைய எங்களை நாங்களே டெவலப் பண்ணி, செல்ஃப் ஸ்டடின்னு சொல்லுவாங்க, சுய விருத்தி, அது எங்களை நாங்களே கற்று எங்களை நாங்களே வளப்படுத்தினது. இப்போ இந்தியாவில் போயிட்டு படிச்சுட்டு அங்கிருந்து வர வேண்டிய ஒரு தேவை வந்து இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு போறவங்களை பார்த்தாலே நமக்கு வந்து தெரியும். சில பேர் போறாங்க, அப்படியே அங்கேயே செட்டில் ஆயிடுறாங்க. இப்போ அந்த மாதிரியான ஒரு பரந்த தேசத்துல, அதுவும் கலைகளுக்கு சொல்லி, அதுவும் கச்சேரிகளுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிக அளவிலானவங்க அங்கேயுமே கூட இருக்கிறாங்க. அங்க இருக்கும் பொழுதுமே நீங்க அங்கேயே உங்களுடைய பயணத்தை தொடர்ந்து இருக்கலாம். எதனால அங்கிருந்து நீங்க மறுபடியும் இலங்கைக்கு வர்றீங்க? முதலாவது பிரச்சனை, நான் வந்து ஒரு இலங்கை பிரஜை, அது ஒரு காரணம். அது தவிர விசா பிரச்சனைகள் இருக்கிறது. ஸோ விசா இல்லாமல் நம்ம எந்த ஒரு நாட்டிலையும், முடிஞ்ச பிறகு நம்ம எந்த நாட்டிலையும் தங்க முடியாது. அதோட எனக்கு இலங்கையிலையும் எங்களுடைய நாட்டுக்கு சேவை செய்ய வேண்டும். அங்கேயும் நிறைய வித்வான்கள், பெரிய மகாமேதைகள் இருக்கிறாங்க. இருந்தாலும் நம்முடைய நாட்டுக்கும் ஒரு சேவை, எங்களுடைய மக்களையும் நாங்கள், எங்களுடைய அடுத்த சந்ததி, அடுத்த தலைமுறையை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கம் தான். அதுதான் காரணம். கண்டிப்பா. இப்போ அங்க ஆரம்பிச்ச பயணத்துல அப்படியே நீங்க கொழும்பு பல்கலைக்கழகத்துல விரிவுரையாளராக நுழைறீங்க. அதுவும் குரல் இசை விரிவுரையாளராக. பிடித்த துறை, விருப்பமான ஒரு துறையில உங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்பு கிடைச்ச அந்த சந்தர்ப்பம், அந்த தருணம் எப்படி இருந்தது? அது சொல்ல முடியாத ஒரு அனுபவம் தான் அது. அதாவது அது இறைவனுடைய ஆசீர்வாதம், இறைவனுடைய அனுகிரகம். எல்லாருக்குமே அது, நிறைய பேர் இலங்கையிலேருந்து நிறைய பேர் படிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் எல்லாருக்கும் அது அமைவதில்லை. அது எதுவும் தந்தை செய்த புண்ணியமோ யான் பெற்ற புண்ணியம் தெரியல. அது எப்படி கிடைச்சது எங்களுக்கு தெரியல, ஆனால் கிடைச்சது. இதுக்கு இந்த தருணம் சொல்ல வேண்டும், அமரர் அருந்ததி ஸ்ரீரங்கநாதன் அவங்க மூலமாக தான் எனக்கு முக்கியமாக இது கிடைச்சது. அவங்களுக்கு இந்த தருணத்தை மிக மிக எனக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமானவங்க. எங்களுடைய தந்தைக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. என்னுடைய தம்பியும் முதல் அங்கே ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. இப்போ அவர் வெளிநாட்டில் இருக்கிறாரு. இப்போ அவங்க மூலமாக தான் எனக்கு இங்கே வாய்ப்பு கிடைச்சது. கண்டிப்பா அவங்களுமே அதிகமாக கலைத்துறையில நிறைய பேரை வளர்த்து விட்டுருக்கக்கூடிய ஒருத்தங்க. அவங்களையும் கண்டிப்பா இந்த நேரத்துல நாங்க வந்து ஞாபகப்படுத்தியிருக்கோம். மிக்க மகிழ்ச்சி. உங்களோட வாழ்க்கை பயணத்துல அவங்களுமே ஒரு அங்கமாக இருக்கிறாங்க. இப்போ நீங்க கொழும்பு பல்கலைக்கழகத்துல நீங்க வந்து அங்க விரிவுரையாளராக இருக்கிறீங்க. அப்படி இருக்கும் பொழுது இப்போ அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள், அதிக மாணவர்கள் யார் இருக்கிறாங்க? தமிழ் மாணவர்கள் இருக்காங்களா, அல்லது சகோதர மொழி பேசக்கூடிய மாணவர்கள் இருக்காங்களா? அதிகமாக 99.9% சகோதர மொழி மாணவர்கள் தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து படிப்பிக்கும் பொழுது இப்போ நமக்குமே இருக்குது, தாய்மொழியில படிச்சாதான் யாருக்குமே சரியான விஷயம் வந்து போய் சேரும். கண்டிப்பா. இப்போ அங்க வந்து இப்ப நீங்க சொல்றதை பார்த்தா இப்போ 99 அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ 1 அல்லது 2 அந்த மாதிரிதான் தமிழ் மாணவர்கள் வந்து உள்ள வராங்க. அதுவும் இந்த கர்நாடக இசை துறையில வர்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு எப்படி இந்த வித்தியாசத்தை நீங்க பாக்குறீங்க? இது வந்து ஒரு நல்ல ஒரு சைனா இருக்கா, இல்லைன்னா இது எந்த பக்கம் இது போகுது? கண்டிப்பா இது நல்லதுன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ கர்நாடக இசைக்கு வந்து மொழி, ஜாதி, பேதமோ, குலமோ எதுவுமே கிடையாது. இசைன்றது ஒரு இறைவன். அதாவது பிரபஞ்சத்திலேருந்து உருவான ஒரு சப்தம், ஒரு நாதம் தான் இசை. அதுலேருந்து பிரிஞ்சதான் எல்லா வகையான டிஃப்ரென்ஸ் நாங்கள் பார்க்கக்கூடிய ஹிந்துஸ்தான், மேலத்தைய இசை, அரேபியன் இசை, எல்லா இசையும். அப்போ அந்த வகையில் இசைன்றது வந்து குறிப்பிட்ட ஒரு கல்ச்சர், குறிப்பிட்ட ஒரு பிரிவுக்கு மட்டும் சொல்லுது. அதை ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்து தான். ஏன்னா இப்போ எனக்கு தெரிஞ்சு நிறைய வெள்ளைக்காரங்க கூட இப்போ கூட இசை கச்சேரி கூட பண்ணியிருக்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1980களில் இப்போ நீங்கள் யூடியூப்லேயும் பார்க்கலாம், நிறைய வெளிநாட்டு வெள்ளைக்கார வித்வான்கள்லாம் இருந்திருக்கிறாங்க. ஸோ அப்போனால இசை வந்து குறிப்பிட்ட ஒரு பிரிவு, குறிப்பிட்ட ஒரு கலாச்சாரத்துக்குள்ளே அடக்க முடியாது. அதுவும் கர்நாடக சங்கீதம் வந்து எல்லாம் பறந்து விரிஞ்சது தான். ஸோ அப்போ எல்லாரும் வந்து தாராளமாக கற்றுக்கொள்ளலாம். அதுக்கு ஒரு மொழி பேதம் எதுவுமே கிடையாது. மனசுல அந்த ஆர்வம் மட்டும் இருந்தா போதும். கண்டிப்பா. அது நீங்க பேசும்போதே தெரியுது, எப்பவுமே இசைக்கு வந்து மொழி கிடையாது, அது வந்து எல்லை கடந்தது. நம்ம இன்னைக்குமே ஹிந்தி பாட்டு ஒண்ணு கேட்கிறோம், இங்கிலீஷ் பாட்டு ஒண்ணு கேட்கிறோம், தமிழ் பாட்டு கேட்கிறோம், மலையாள பாடல்கள் கேட்கிறோம். இந்த மாதிரி பல்வேறுபட்ட பாடல்கள் நாங்க வந்து கேட்டிருந்தாலும் அந்த இசை வந்து கண்டிப்பா எங்களை வந்து கவருது. இப்படி இந்த மாதிரியான விஷயங்கள் இப்படி போயிட்டு இருக்கும் பொழுது உங்களினுடைய ஒரு பாடல் ஒன்று கேட்க கிடைச்சது, என்னதான் கிடைத்தாலும். அந்த பாடல் வந்து கேட்கும் போதே அவ்வளோ இனிமையா இருந்தது, பக்தி லயம் அப்படின்றது அதுல வந்து அப்படி இருந்தது. நான் அந்த பாட்டை கேட்டுட்டு இருந்துட்டு ஆஃபீஸ்ல அந்த பாட்டை நான் பாடிட்டு இருந்தேன். அப்போ பாடிட்டு இருக்கும்போது என்ன
இவங்க பெரிய வித்வான் மாதிரி பாடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி என்னை வந்து சும்மா பேசிட்டு இருந்தாங்க. அந்த பாட்டு நான் அங்கனைக்குள்ள படிச்சுட்டு இருக்கும்போது இப்போ ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு நான் காட்டியிருந்தேன். அப்போ இந்த பாட்டு நான் கொஞ்சம் கேட்டதே இல்லை, அடிக்கடி கேட்டதே இல்லையே, எங்க இந்த பாட்டு எழுதிங்க அப்படின்னு நான் சொன்னேன். இப்படி ஒருத்தர் இன்னைக்கு வாராரு, அவரோட பாடல் தான் இது அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் சொன்னேன், இதுக்கு முதல்ல இன்னொருத்தர் பாடி இருந்தாரு, அவரோட பாட்டு வந்து அதுவுமே கேட்கறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்கும், அதை விட இது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி நாங்கள் சும்மா அன்னைக்குள்ள பேசிட்டு இருந்தோம். அந்த பாடல் பற்றி சொல்லுங்க, ஏன்னா உங்களுக்கு அவர் ரொம்ப பிடிக்குமா? ஆமாம், யேசுதாஸ்ன்றது வந்து அது எங்களோட ஃபேமிலியோட ரொம்ப நெருக்கமானவர், அப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸ். நான் பிறந்த போது முதல்ல என்னை வந்து அதாவது சந்திச்ச என்னை தூக்கி எனக்கு முத்தம் நல்லா இவன் நல்லா வருவான்னு சொல்லி ஒரு நெத்தியில் ஒரு முத்தம் கொடுத்துருக்கேன். இப்போ அதுலேருந்து அவர் யேசுதாஸ்ன்னா அப்படி ஒரு பைத்தியம், எந்த பாடுனாலும் கேட்பார், எந்த சாங்னாலும் கேட்பார். ஸோ யேசுதாஸ் வந்து அதனால் இந்த பாட்டு வந்து ரொம்ப அவர் அவர் பாடும்போது நிறைய ஆத்மா இப்போ கூட சபரிமலையில் ஐயப்பனுக்கு நட சாத்தும் போது அவரோட ஹரிவராசனம் பாட்டு தான் இப்போ போடுவாங்க. ஆமாம், அதனால வந்து யேசுதாஸ் வந்து ரொம்ப ரொம்ப மனசுக்கு பிடிச்ச ஒரு பாடகர். அதனால அவருடைய ஆல்பத்தில் வெளிவந்த ஒரு பாட்டு தான் இது, விநாயகர் சம்பந்தமான, விநாயகரை பற்றி ஒரு பாடல். ஆமா, இப்போ நீங்க இந்த ஐயப்பன் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களோட முதல் பாடலுமே ஐயப்பன் சம்பந்தப்பட்ட ஒரு பாட்டு தான், இசையில சொல்றேன். அதாவது நீங்களே இசையமைத்து பாடின ஒரு பாடல். அந்த பாட்டோட விஷுவல்ல பார்க்கும் பொழுதும் சபரிமலை இருக்கிறது ஒரு பக்கமாக புத்த பகவானையும் நீங்க வந்து காட்டுறீங்க. அப்போ இத பண்ணணும் அப்படின்னு எப்போ தோணுது? இந்த முதலாவது பாட்டினுடைய ஆரம்பம் எங்க இருந்து ஆரம்பிச்சது, கொஞ்சம் சொல்லுங்க அதை பற்றி. ஆமா, இப்ப இலங்கையில சபரிமலை யாத்திரைக்கு போறவங்க வந்து நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டே இருப்பாங்க. முன்ன வருஷத்துல இருந்து இப்ப நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டே இருக்குது. இப்போ 1975 இப்போ 2025 கிட்டத்தட்ட 50 வருஷம் முடிஞ்சிருக்கு. ஸோ 50 விழா, அந்த பொன் விழாவுக்காக எனக்கு ஒரு தோணுச்சு, சரி நம்ம இலங்கையிலேருந்து போகிற யாத்திரிகர்களுக்காக ஒரு பாடல் செய்வோமே, நாமளாக செய்வோம். நான் பாடினா நாமளாக ஒரு பாடல் உருவாக்குவோம்னு உருவாகின ஒரு சிந்தனை தான் முதல்ல ஒரு ஐயப்பன் என்னுடைய சிந்தனையில் உருவான ஒரு பாடல் ஒன்று இது. அந்த பாடலினுடைய எப்பவுமே அந்த பாட்டு வந்து உட்கார்ந்ததுமே நமக்கு வந்து வராது. ஆமாம், மியூசிக்கா இருக்கட்டும், நம்ம எப்படி பாட போறோம் அப்படின்னு சொல்லி நம்ம முதல்ல நமக்குள்ளேயே நம்ம வந்து ஒரு லைன் ஒண்ணு போடணும். கண்டிப்பா முதல்ல நம்மளே பிராக்டிஸ் பண்ணணும், சரி இந்த பாட்டுக்கு இது சரியா வருமா அப்படின்னு. அந்த மாதிரி எத்தனை நாட்கள் இந்த பாட்டுக்காக நீங்க செலவழிச்சீங்க? இந்த பாடல் உருவாக்க எப்படியும் 2 வாரம் ஆச்சு எனக்கு. முதல்ல இந்த பாடல் வரிகள் எப்படி நாம செய்யணும், எப்படி நாம் உருவாக்கணும், இந்த பாடல் எதை சம்பந்தமான இருக்கும், எதை சம்பந்தப்படுத்தி இருக்கணும், அப்புறம் இந்த பாடல் வரிகளுக்கு என்னென்ன மெட்டு எப்படி இருக்கணும், என்னென்ன பேக்ரவுண்ட் மியூசிக் எப்படி இருக்கணும், மற்ற விஷுவலைசிங் எப்படி இருக்கணும். ஸோ இதெல்லாம் யோசிக்கிற 2 வாரம் தான் ஆச்சு. முதல் பாடல் வரிகளும் என்னுடைய வரிகள் தான், அதுக்கு பிறகு மெட்டும் என்னுடைய மெட்டு தான், பக்கவாத்தியம் என்னுடைய அரேஞ்ச்மெண்ட் தான். ஸோ நான் ப்ளே பண்ணி காட்ட என்னுடைய நண்பர்கள் வந்து வாட்சி எனக்கு உறுதுணை செஞ்சாங்க. தம்பி வந்து மிருதங்கம், தபிலா, மற்றது என்னுடைய குருநாதர் சார், என்னுடைய கீபோர்ட் சார். அப்போ சொன்னேன்னா அப்படி இந்த மாதிரி டியூன் போட்டிருங்க சார், அப்போ நான் பாடி காட்ட வரதுக்கு ஏற்ற மாதிரி வாட்சி தந்தார், எனக்கு கோட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி தந்தாங்க. ஸோ இதை உருவாக 2 வாரம் ஆச்சு. இப்போ கீபோர்டும் நீங்க தான், மிருதங்கமும் நீங்க தான்? மிருதங்கம் நான் ஐடியாவை கொடுக்க அவங்க அதை வாசிச்சு அனுப்புவாங்க. அதாவது நானே ஃபுல்லா எல்லாம் வாசிக்கல, நான் இதுக்குரிய இப்படித்தான் இருக்கணும் மட்டும் நான் ஒரு கமாண்ட் சொல்ல அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வாசிச்சு அனுப்புவாங்க. இப்போ இந்த மாதிரியான பாடல்கள், அதாவது ஒரு பாடின ஒரு பாட்டு எடுத்து நம்ம பாடும்போது அது ரொம்ப பெரிய கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பாட்டினுடைய அந்த சாயல் வந்து உடையக்கூடாது, அந்த பாட்டுல இருக்கிற உணர்வு உடையக்கூடாது அப்படின்னு சொல்லப்படும். ஏன்னா அது உடைஞ்சது அப்படின்னா உங்களுக்கான பேருமே அந்த நேரத்துல அங்கனைக்குள்ளே உடைஞ்சு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதனால இந்த பாட்டுல எவ்வளவு நுணுக்கங்களை நீங்க கையாண்டு இருக்கிறீங்க? அதாவது இப்ப நான் கம்போஸ் பண்ண பாடல் சொல்றீங்களா இல்லது? இல்ல, இப்ப அந்த நீங்க அந்த பாடின அந்த முதலாவது பாடல் வந்து இந்த பாடல் வந்து நான் யேசுதாஸ் பாடும்போது நாங்க அடிக்கடி கோயில்களில் இந்த பாட்டு எங்கள் கோயிலில் நாங்கள் அடிக்கடி போடும்போது டெய்லி நம்ம கந்த சஷ்டி கவசம் எப்படி நம்ம டெய்லி கேட்குறோம், அதே மாதிரி இந்த பாட்டை நான் டெய்லி கேட்க இந்த பாடலோட மேலோட்டமான விஷயங்கள் தெரிஞ்சு நான் திருப்பி இந்த உள்ளுக்கு இறங்கி என்ன மாதிரி நுணுக்கங்கள், என்ன மாதிரி கமகங்கள், என்ன மாதிரி அசைவல் இருக்கான்னு திருப்பி 4 பார்த்து தான் பாடி எடுத்தது. அதோட இந்த பாட்டு எனக்கு என்னுடைய ரொம்ப க்ளோஸ், ரொம்ப இதயத்துக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ராகம் இது. ஸோ ரொம்ப அது பிடிச்ச ராகம், பிடிச்ச கடவுள், பிடிச்ச பாடகர் எல்லாமே சேர்ந்தனால கரெக்டாக அந்த தானே வந்துடும். இப்போ இந்த கர்நாடக இசைத்துறையில நீங்க பல வருட காலமாக பயணப்பட்டு இருக்கிறீங்க, பிறந்ததுல இருந்தே நீங்க அதுல தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லணும்.
அப்போ இருக்கக்கூடிய கர்நாடக இசைக்கும் ஓரளவு உங்களுக்கு அனுபவம் வரக்கூடிய ஒரு வயசுல இருந்த கர்நாடக இசைக்கும் இப்போது இருக்கக்கூடிய இசைக்கும் ஏதாவது வித்தியாசங்கள் இருக்கிறதா, இல்லைன்னா பழமை மாறாமல் அது அப்படியே தான் வந்துட்டு இருக்குதா? இலங்கையில நான் பார்த்ததுக்கு கர்நாடக சங்கீத அதே கலைஞர்களே விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் இருக்கிறாங்க. கலைஞர்களை சொல்ற முடியும். நான் இந்தியாவில் சொல்லலாம். ஏன்னா இந்தியாவில் வந்து இப்போ அந்த காலத்தில் வந்து நிறைய, அதாவது ஒரு கர்நாடக சங்கீத கச்சேரினா கிட்டத்தட்ட 3-4 ஹவர் போகும். 3 ஹவர் 4 ஹவராக போகும். ராகம் பாடுவாங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இப்போ வந்து இந்த காலம் மாற, நாகரிகம் மாற, வெளிநாட்டு கல்ச்சர், வெளிநாட்டு மோகம் வர, சோஷியல் மீடியா எல்லாம் வர, அவங்களுக்கு உடனே இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மாதிரி உடனே அவங்களுக்கு உடனே வரும். இப்போ ஒரு சினிமா பாட்டு கேட்டால் எவ்வளோ பிக்கப் ஆகுது. உடனே அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இழுத்து கொண்டு போகிறது வந்து ரொம்ப ரொம்ப அந்த சலிப்படைஞ்சிடுறாங்க. ஸோ அதனால் மக்களுடைய ரசனைக்கு ஏற்ற மாதிரி காலத்தின் தேவை கருதி சில விஷயங்கள் நம்ம வந்து கொஞ்சமாக அவாய்ட் பண்ணி கொண்டு வர்றாங்கன்னு தான் எனக்கு தோணுது. இன்னும் அதாவது முழுமையாக வந்து எல்லாத்தையும் ஒதுக்கல இருக்குது, முழுமை அப்படியே பழமை அப்படியே இருக்குது. இருந்தாலும் மக்களுடைய ரசனைக்கு ஏற்ற மாதிரி அந்த கச்சேரி சிஸ்டத்தை கொஞ்சம் மாற்றி இருக்கிறாங்க, அவ்வளவுதான். இப்போ கச்சேரிகள் பற்றி பேசும் பொழுது அதிகமாக நீங்க இங்க இருந்து இந்தியாவுக்கு போயிட்டு தான் அதிகமாக நிறைய கச்சேரிகள் நீங்க வந்து செய்றீங்க. இலங்கையில வந்து இப்போ அண்மையில தான் நீங்க வந்து ஒரு கச்சேரியுமே கூட பண்ணிருந்தீங்க, அதுவும் கோயில்ல வந்து நீங்க வந்து செய்திருந்தீங்க. அதிகமாக இலங்கையில இந்த இசை கச்சேரிகள் நடக்காததுக்கான காரணம் என்னவாக இருக்கலாம்? ஒன்று, மக்களுடைய ரசனை. அதாவது மக்களுக்கு வந்து இந்த கர்நாடக சங்கீதம் பற்றிய முழுமையான அறிவு, அதாவது அறிவுன்னு சொல்லுவோம், முழுமையான சினிமா இருக்கிற அளவுக்கு வந்து கர்நாடக சங்கீதம் வந்து இன்னும் ரீச் ஆகலை. அதாவது இந்த டீப்பான ஒரு தெய்வீகமான ஒரு ஒரு ஆழமான இசை இந்த கர்நாடக இதுல தான் எல்லாமே. ஸோ சினிமா இருக்கிற, இப்போ ஒரு சினிமா படம் எல்லாருமே பாட முடியும், எல்லாரும் அந்த அளவுக்கு ரீச் ஆயிடுச்சு. இந்த கர்நாடக சங்கீதம் ரொம்ப ரொம்ப அது ராகம் தானம் அது சொல்றது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ஸோ அதை வந்து இப்போதைய தலைமுறை, அது இப்போ இலங்கையில் இந்த அதை உள்ளே எடுக்கிறது, உள்வாங்கிறது ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கடுமையான விஷயமா தெரிஞ்சதுனால தான், அதாவது எவ்வளவு இப்போ டான்ஸ் கச்சேரியும் நிறைய நடக்குது, ஆனால் பாட்டு இசை சம்மந்தமான கச்சேரி ரொம்ப ரொம்ப கம்மியாக, ரொம்ப குறைவாக இருக்குது. காரணம் வந்து அதோடைய அது ஆழம் வந்து மக்களிடையே சரியா சென்றடைய, அந்த ஆழமான விஷயம் வந்து மக்களுக்கு இன்னும் போய் சென்றடையலன்னு தான் காரணம்னு நினைக்கிறேன். இப்ப மக்களுக்கு இந்த விஷயம் சென்றடைய வேணும், இந்த ஆழமான கருத்துக்கள் அவங்களுக்கு தெரிய வேணும் அப்படின்னா எப்படி நம்ம அவங்க கிட்ட இதை கொண்டு போறது? பொதுவா இப்ப நாங்க சினிமா மூலமா, இப்ப சினிமா வந்து உடனே அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி பக்தி பாடல்கள் எவ்வளவு ஃபேமஸான பக்தி பாடல்கள் இருக்கு. பக்தி இசைன்றது என்ன, இறைவன் அடையிறது காரணம் இசை. அந்த பக்தி சம்பந்தமான பக்தி பாடல்கள் மூலமாக நாங்கள் இந்த கர்நாடக சங்கீதம் கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட மனசுக்கு வந்து, இது நல்லா இருக்குது, இது என்னது, இந்த பாட்டு என்னது, இப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இதை விட இது நல்லா இருக்குது. அப்போ அவங்களுக்கு யோசிக்க இது எந்த வழியிலேருந்து வந்திருக்கு, இதுக்குரிய ரூட் என்ன, இது வேர் என்ன யோசிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கர்நாடக சங்கீதம் பற்றி தெரிஞ்சு கொள்ள வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கேற்ற அவங்களுக்கு எந்த வகையில் நாங்கள் உள்ள கர்நாடக சங்கீதம் சேர்க்க நாங்கள் நினைக்கிறோமோ அந்த வழியெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும். இப்போ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்லும் போது இலங்கை மக்களினுடைய மனநிலையை மாற்றணும் அப்படின்னா எப்படி மாற்றணும்? உடனடியாக மாற்ற முடியாது. இவ்வளவு தலைமுறைகள் வந்திருக்கு. மாற்றணுமெண்டா சிறிது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம அவங்களுக்கு இந்த நிலைமையை நாங்கள் புரிய வைக்கணும். அவங்க ஃபஸ்ட்டு அவங்க உணர்ந்து நம்ம எல்லாருலேயும் மாற்ற முடியாது. மாற்றக்கூடிய விருப்பம் உள்ளவங்க அவங்களாவே மாறுவாங்க. ஸோ நாங்கள் மாற்றுவது எங்களுடைய கடமை, மாறுவது அவங்களுடைய பொறுப்பு. அப்படிதான் நான் தெரிஞ்சுக்கணும். எல்லாராலையும் முடியும், மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு நிச்சயமாக. இப்போ காலம் மாறிட்டு, எவ்வளவோ மாறிட்டு, கண்டிப்பா மனசு இருந்தா கண்டிப்பா அது மாற்றம் வரும், நிகழும். கண்டிப்பா நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டே இருக்கிறோம். அப்படியே ஒரு பாடல் ஒண்ணு, கொஞ்சம் இருமலா இருக்கீங்க, பாடலாமா? பாடலாமா? பூமாலை வாங்கி வந்தான் பூக்கள் இல்லையே, தினம் தினம் பூமாலை வாங்கி வந்தான் பூக்கள் இல்லையே, செவி இல்லை இங்கொரு இசை எதற்கு, விழி இல்லை இங்கொரு விளக்கெதற்கு, நாளும் நாளும்
அவள் நினைவில் இவன் அழுது பூமாலை வாங்கி வந்தான் பூக்கள் இல்லையே. கையில் கிண்ணம் பிடித்து விட்டான், இனிக்கின்ற விஷத்துக்குள் விழுந்து விட்டான். ராகம் தாளம் மறந்து விட்டான், ரசிகரின் கடிதத்தை கிழித்து விட்டான். கடற்கரை எங்கும் மணல் வெளியில் காதலி காலடி தேடினான். மோகனம் பாடும் வேளையிலும் சிந்துவில் ராகம் பாடினான். விதி எனும் ஊஞ்சலில் ஆடினான், போதையினால் புகழிழந்தான். மேடையில் அணிந்தது வீதியில் விழுந்திட பூவாலை வாங்கி வந்தான் பூக்கள் இல்லையே. நேற்று சபதங்கள் எடுத்து விட்டான், குடிக்கின்ற கோப்பையை உடைத்து விட்டான். மீண்டும் அவள் முகம் நினைத்து விட்டான், சபதத்தை அவனின்று உடைத்து விட்டான். இசைக்கொரு குயில் என்று ஆ ஆ ஆ இசைக்கொரு குயில் என்று பேரெடுத்தான், இருமலைத்தான் என்று சுரம் பிடித்தான். மனிதர்கள் இருப்பதை மறந்து விட்டான், மானத்தின் மானத்தை வாங்கிவிட்டான். போதையின் பாதையில் போகின்றான், தன் முகமே தான் மறந்தான். சூடவும் தோளில்லை ஆளில்லை, இவன் அன்று பூமாலை வாங்கி வந்தான் பூக்கள் இல்லையே. செவி இல்லை இங்கொரு இசை எதற்கு, விழி இல்லை இங்கொரு விளக்கெதற்கு. நாளும் நாளும் அவள் நினைவில் இவன் அழுது பூமாலை வாங்கி வந்தான் பூக்கள் இல்லையே. ஏ ஆஹா, அந்த நேர்ல கேட்கும்போது அது அப்படியே புல்லரிக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருந்தது. அற்புதமான ஒரு குரல் வளத்துல இந்த காலை வேளையில அது கேட்கறதுக்கு ரொம்பவுமே இனிமையா இருந்தது, அழகா இருந்தது. உங்களுக்கு முதல்ல நன்றி, கேட்டதுமே உடனே பாடினதுக்கு நன்றி. அதே போல இன்றைக்கு நிகழ்ச்சியில வந்து நிறைய விஷயங்களை நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க. இசை கச்சேரிகள் சம்பந்தமாக, இந்த இசைத்துறை சம்பந்தமாக நிறைய விஷயங்களை மனம் திறந்து பேசியிருந்தீங்க. நன்றி இன்றைக்கு நிகழ்ச்சி. நன்றி.